Hey guys, welcome back. நீங்கள் யாராச்சும் விவோ ஃபேனாக இருக்கீங்கன்னா எந்த விவோ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து விவோ T2X ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் ஒரு 2 months மேலேயே வந்து இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குது எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன், நம்ம சேனலோட சொந்த ப்ரொமோஷன் தான். நீங்கள் வந்து ஆன்லைனில் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் 80 டீல்ஸ்னு ஆஃபர் சேனல் இருக்கும், மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்க பெஸ்ட் டீல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஃபர் டைமில் வந்து நமக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட், அடிஷனல் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். அதெல்லாமே வந்து தேடி கண்டுபிடிச்சி நல்ல ப்ராடக்ட்ஸாக தான் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து ஏற்கனவே நம்ம சேனல் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்குமே வந்து உங்கள்கிட்ட வந்து சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லாருக்குமே வந்து கோடி நன்றிகள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிசைன் பில்டு இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து பாக்ஸே டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. வெயிட் வந்து 185 grams இருக்குது. திக்னஸ் வந்து 8.15 mm இருக்குது. நல்ல ஒரு ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஃபோன். விவோலேருந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டர். ரொம்ப பெருசாகவும் இல்லை, அதே டைம் வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் இல்லை, கை கிடக்கமாக ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஃபோனோட சைடு ஃப்ரேம் பேக் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் பிளாஸ்டிக் இருக்கிறதுனாலேயே வந்து நமக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. அண்ட் கேமரா மாடலுக்கு வந்து கொஞ்சம் கிளாஸியாக லுக் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் அட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. நான் இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்கின் அப்ளை பண்ணால் நம்ம ஒரு சில ஸ்க்ராச்சஸ் எல்லாத்தையுமே வந்து தடுக்க முடியும். ப்ளஸ் ஓரளவுக்கு வந்து நமக்கு பெட்டர் கிரிப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணும். கேட்ஜெட் ஸ்டைலோட ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபோன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்கின் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கின்னோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க ரிவீல் பண்ணல. பட் யூஸ் பண்ண வரைக்குமே ஸ்க்ராச் ஆகலை. பட் கொஞ்ச நாள்லேயே வந்து நான் ஒரு ஸ்க்ராச் கார்டு வந்து போட்டுட்டேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறது அடிஷனல் சேஃப்டி இருக்கும். அண்ட் இந்த ஃபோன் வந்து பிளாக், ப்ளூ அண்ட் கோல்டு மொத்தமாக 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து கோல்டன் கலர். இந்த 3 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடிஷனலாக இந்த ஃபோனுக்கு வந்து IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து விஸ்டாண்ட் ஆகும். பட் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் மட்டும் போட்டுறாதீங்க. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 6.58 inch ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பட் ஓவரால் டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. ஒரு டிபிக்கல் LCD டிஸ்பிளேல நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளேல வந்து நமக்கு மேஜர் காம்ப்ரமைஸ் இல்லை. நல்ல குவாலிட்டியான பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் பிரைட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் என்னென்னா டிஸ்பிளே வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு டாலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணோம். Widevine L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து HD வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். யூடியூப்பில் வந்து 2K வீடியோஸுமே வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். பட் HDR வீடியோஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. ஓவரால் வந்து டிஸ்பிளேல பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது. நமக்கு மார்க்கெட்டில் வந்து 90-120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம ரொம்ப காமனாக பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த ஃபோனை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்காது. ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் கனெக்டிவிட்டி அண்ட் காலிங் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா சார் வேல்யூ ஃபஸ்ட் பார்த்துலாம். ஹெட் வந்து 1.21 Watt/kg இருக்குது. பாடி வந்து 1.16 Watt/kg. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ வந்து ஓகேவாக இருக்குது. நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அரௌண்ட் அந்த 1 Watt தான் இருக்குது. பட் என்னென்னா சிக்னல் ரிசெப்ஷனில் வந்து எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே நான் ஃபேஸ் பண்ணல. 4G ப்ளஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. 5G கனெக்டிவிட்டியுமே வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. பட் வீட்டுக்குள்ளே எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஸ்டேபிளான 5G எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 5G வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. வெளியில் நம்ம போகும்போது 5G கனெக்டிவிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரிசீவ் ஆகுது. ப்ளஸ் ஸ்பீச்மே வந்து இன்சேனாக இருக்குது. கால் பேசும்போது இயர்பீஸோட கால் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அது இயர்பீஸோட லவுட்னஸ்மே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. மைக்கோட குவாலிட்டிலையுமே வந்து இஷ்யூஸ் இல்லை. நார்மல் ரெகுலர் கால்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ஃபோன் சூப்பராக இருக்கும். பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் ஓகேவாக இருக்குது. அண்ட் காம்பஸ் சென்சாருமே வந்து ப்ராப்பராக நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா ரைட் சைடில் பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எம்பெட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து நம்ம அன்லாக் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட் ஃபேஸ் அன்லாக் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுதான் வந்து நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் 5G விஷயத்துக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து 6 5G பேண்ட் இருக்குது. சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து பை டிஃபால்ட்டாக Untitled ப்ளோட் நம்ம சொல்லவே தேவையில்ல, எக்கச்சக்கமாக இருக்கும். பட் நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹாட் ஆப்ஸ், ஆட் கேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம செட்டிங்ஸ்லேயே வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. பை டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு லான்ச்சரோடு வந்துடும். இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் Untitled வந்து கொஞ்சம் ரீஃபைண்டாக இருக்குது. பழைய Untitled கம்பேர் பண்ணுறப்போ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆப்ஸ் எல்லாமே வந்து கிராஷ் ஆகிறது, ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி இஷ்யூஸ் இல்லை. Untitled இப்போ இருக்கிறது இந்த ஃபோனில் யூஸ் பண்ணது வந்து நல்லாவே ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கேன். விவோலேருந்து 2 மேஜர் அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் டெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 4GB RAM வேரியன்ட் தான். விர்ச்சுவல் RAM சப்போர்ட் இருக்குது. தேவைப்படுதுன்னு எனபிள் பண்ணிக்கலாம். பட் நான் அதை ஆஃப் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பேட்டரி விஷயத்துக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி. பட்
ஸ்டில் ஃபோன் வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ஃபோன் லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்கே வந்து ஒரு முக்கியமான காரணம் நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணது. அண்ட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் அந்த சப்ளை சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறப்போ நமக்கு அரௌண்ட் ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு. அந்த இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தா கொஞ்சம் டிலே தான். பட் எனக்கு வந்து அது பெருசாக இஷ்யூவாக தெரியல. பட் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 to 2 days வரைக்குமே வருது. என்னோட ரெகுலர் யூசேஜ்க்கு ஈஸியாக 2 days பேட்டரி வந்தது. அண்ட் ஸ்க்ரீன் ஆன் டைம் நம்ம எடுத்துகிட்டோம்னா அரௌண்ட் 8 to 9 ஹவர்ஸ் வருது. ஸ்டாண்ட் பையுமே நல்லா இருக்குது. ஸோ ஐடில் ட்ரெயின் வந்து பெருசாக இல்லை. ஓவரால் வந்து பேட்டரி விஷயத்துலையுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. பட் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா ஓரளவுக்கு எஃபிஷியண்டான ப்ராசஸர் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்கிறதுனால பேட்டரி வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது இந்த ஃபோனுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துக்கு வந்தோன்னா மீடியாடெக்லேருந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண 6020 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது 7 nm பேஸ்டு ப்ராசஸர். பட் இது எங்கேயோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். Dimensity 700 தான் வந்து ரீபிராண்ட் பண்ணி 6020 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதில் வந்து இஷ்யூஸ் இல்லை. பட் ஃபன்டச் OS கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால ஃபோன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து ஃபோன் டெய்லி யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃபோன் எங்கேயும் ஸ்லோ ஆகிற மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. பட் பயங்கர ஃப்ளூயிடாக நம்ம ஒரு 20-25,000 ஃபோனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. டெய்லி யூசேஜ்க்கு டீசெண்டான மல்டி டாஸ்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நார்மல் ரெகுலர் யூசேஜ் என்னோட யூசேஜ்க்கு வந்து இஷ்யூஸே இல்லை. நான் யூஸ் பண்ணுறது வந்து 4GB + 128GB மாடல். இதுலேயே வந்து 6GB + 128GB 8GB வேரியண்ட்டும் இருக்குது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கேமிங் விஷயத்துக்கு வந்தோன்னா COD BGMI மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து லோ கிராஃபிக்ஸில் ஓரளவு டீசெண்டான கேம் ப்ளே பண்ணலாம். கேஷுவலாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் வந்து பண்ணலாம். நான் அதிகமாக வந்து ரீசெண்டாக அடிக்ட் ஆன கேம் வந்து பீச் பக்கி பிளிட்ஸ். ரொம்ப காண்டாக இருந்தால் அந்த கேம் எடுத்துகிட்டு போய் உட்காந்துருவேன். அந்த கேம் எல்லாமே வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவோம். அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்தோன்னா ரொம்ப பெருசாக பேசணுன்ற அவசியம் இல்லை. என்னென்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 MP கேமரா, பின்னாடி வந்து 2 கேமரா தான். 50 MP மெயின் கேமரா, 2 MP வந்து மேக்ரோ கொடுத்துருக்காங்க. நல்ல லைட்டிங் சுச்சுவேஷனில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் ஸ்லைட்டாக வந்து நம்ம கொஞ்சம் சேச்சுரேட்டடாக காட்டும். பட் ஐக்கு வந்து நல்ல ப்ளீஸிங்காக இருக்குது. ஷட்டர் டிலே வந்து ரொம்ப பெருசாக இல்லை. பட் ஸ்லைட்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேக் இல்லாமல் ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணி எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்ல இமேஜஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். பட் ஓவரால் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேருந்து கொடுக்குது. ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்குது. ரெகுலர் விவோ ஃபோனில் ரொம்ப பவுடர் பூசின மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு யூஸபிளான செல்ஃபீஸ் அண்ட் சோஷியல் மீடியா எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணுற மாதிரி வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கேமரா செட்டிங்ஸ்லேயே வந்து ஸ்கின் வந்து நம்ம ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். தேவைப்படுதுன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் அந்த ஸ்கின் டோன் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராலாம் ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வந்திருக்கு. போர்ட்ரேட் ஃபோட்டோஸோட எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது. எக்ஸ்போஷருமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கு. ரியர் கேமராவில் டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டு ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நான் லோ லைட் விஷயத்துக்கு வந்தோன்னா நைட் மோடில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போஷர் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து யூஸபிளாக இருக்குது. ரியர் வீடியோ பொறுத்த வரைக்குமே வந்து வீடியோ ரொம்ப ஸ்டேபிளாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபுட்டேஜ் வந்து பயங்கரமாக ஷேக் ஆகும். பட் நீங்கள் ஒரு இடத்துல நின்று வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோன்ஸோட கான்செப்ட் நம்ம பார்த்தோன்னா வீடியோட ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். ப்ளஸ் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நம்ம ஒருத்தர் யூஸ் பண்ணுறதுக்கு யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நமக்கு ஸ்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவுட்னஸ் இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து சார்ஜிங் ஸ்பீட் ஸ்லைட்டாக மேபி அந்த அரௌண்ட் ஒரு 2 hours இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். பட் இதெல்லாமே வந்து பெரிய இஷ்யூ இல்லை. 12 to 13,000 ரூபாய் பட்ஜெட்டில் 5G சப்போர்ட் உள்ள ஃபோன், ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கணும். ஸ்டில் ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட டெய்லி யூசேஜ்க்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். விவோவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்குமே வந்து நான் பர்சனலாக வந்து 2 மாதத்துக்கு மேலேயே வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்பீக்கரோட லவுட்னஸ் தவிர என்னை வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணல. இந்த ஃபோன் என்னோட யூசேஜ்க்குமே வந்து நல்லா இருந்தது. ஸோ மேபி அந்த ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனாலையுமே வந்து இந்த ஃபோனை வந்து என்ன பர்சனலாக அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து Vivo T2X யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.